ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மந்த் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்த மந்த் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இப்போது நான் வீடியோ போடுறேன். அதை நெக்ஸ்ட் மந்த்லேருந்தோ இல்லை இன்னையிலேருந்தோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கிங் உமனை விட அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க வந்து அந்த டேவை வந்து கிளியராக பிளான் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த டைமை வந்து அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். பட் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லேயே இருக்கிறது, நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது மார்னிங் 8க்குள்ளே லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், ஸ்கூல் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கிறதால. அப்போது நீங்கள் ஒரு 6 o'clock எழுந்திருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா, பிஃபோராக ஒரு ½ hour ஒரு 5:30க்கு பிளான் பண்ணலாம். 5:30க்கு எழுந்திரிச்சா உங்கள் ஒர்க் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 5 o'clock எழுந்திருக்கலாம். அப்படி ½ hour பிஃபோராக எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஹரிபரி டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால நீங்கள் எப்போது எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ½ hourக்கு முன்னாடி எழுந்திருக்கிற மாதிரி பாருங்கள். அது மாதிரி மொதல் நாள் நைட்டுமே கொஞ்சம் சீக்கிரம் படுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். 21 days நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து முழிப்பு வந்துடும். ஸோ அந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் நைட்டு படுக்கிறதும் சீக்கிரம் படுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறதும் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் தான் வந்து இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை அப்படி தான் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. அதனால ப்ரஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம காஃபி டீ தான் குடிப்போம். அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது நம்மளால். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் அதை குடிக்காமல் ஏதாவது ஒரு ஜீரா வாட்டர், வெந்தயம் சோக் பண்ண தண்ணி, இல்லை ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம், இல்லை லெமன் வாட்டர் எடுத்துக்கலாம். நிறைய உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிங்கனாலே எம்டி ஸ்டொமக்கில் எது குடித்தா நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் இந்த நாள் ஒரு வாட்டர், நெக்ஸ்ட் டே ஒரு வாட்டர்னு நீங்கள் மாற்றி மாற்றி குடிக்கலாம். அப்படி குடிக்கும் பொழுது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ½ hour கழித்து காஃபி டீ இந்த மாதிரி ஏதாவது குடிங்க. இந்த வாட்டர் குடிக்கும் பொழுது ஒரு 10 minutes வந்து மைல்டான வாக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம ½ hour பிஃபோராக எழுந்திரிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சோன்னா இதுக்கான டைம்லாம் நமக்கு வந்து இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஏன்னா 2 டைம் காஃபி குடிக்கிறது, 2 டைம் டீ குடிக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் 9 AM குழந்தைங்க இவங்கெல்லாம் ஆஃபீஸ்க்கெலாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 AM கண்டிப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிருங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றது தான். அந்த மாதிரி பண்ணாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 1 மணி நேரத்தில் ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிவிட்டு 1 hour 1.5 hours வச்சுட்டு உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, லாண்ட்ரி போடுறது, அது எல்லாத்தையுமே ஒரு 10 மணிக்கு முன்னாடி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிச்ச விஷயங்களை செய்யவோ இல்லை நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைமாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வர டைமை இல்லை ஃபுல்லாக நம்ம அந்த ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கான பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து 10 மணி இல்லை ஒரு 11 மணிக்குள்ளே உங்களோட எல்லா ஒர்க்கையும் வந்து வீட்டோட ஒர்க்கை வந்து முடிச்சுக்கோங்க. அதுக்கு மாதிரி டெய்லி 1 ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸோ வந்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். இதை வந்து உங்களோட ஹெல்த்துக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, அது பனானாவாக இருக்கலாம், கொய்யாப்பழம் இருக்கலாம், எந்த பழமாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் கூட நீங்கள் எடுத்து உங்கள் கண் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்யும் பொழுது கூட அப்பப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாவில் போயிட்டு நிறைய வந்து ரீல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 10 minutes வந்து ஏதாச்சும் ஒரு புக் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிவாக தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அது ஒரு நாவலாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு நியூஸாக கூட இருக்கலாம். இப்போ நிறைய நமக்கு நியூஸஸ்லாம் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ விகடனுக்குலாம் பார்த்திங்கன்னா கூட ஆப் இருக்குது. அதில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டோரி மாதிரியோ
கதை மாதிரியோ நீங்கள் வந்து படிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து புக்கோ நியூஸ் பேப்பரோ ரீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்கலனாலும் ஆஃப்லைனில் புக் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு குட்டி புக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கிட்டோ இல்லை லைப்ரரியில் எடுத்தோ படிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரீட் பண்ணுங்கள், புக்கில் ரீட் பண்ணுங்கள். புக்கு இல்லாதவங்க ஆப் இருக்குது, நிறைய புக்ஸுக்கும் ஆப் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஸ்டோரி என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் கூட அந்த ஸ்டோரி உங்களுக்கு அப்படியே வரும், அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ரீடிங்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் ஃபோனில் படித்தாலும் சரி, புக்கு ஹார்ட் காப்பிலேயே படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்காக 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபோன் யூசேஜுன்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்க்ரீன் டைம்னால் இப்போ ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்கிறதே கிடையாது, என்னையும் சேர்த்து எல்லாருமே. அதிகமாக முன்னாடியை விட ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ ஏதாச்சும் ஒரு இதுக்கு நம்ம வச்சுக்கணும் இல்லையா, லிமிட்டேஷன் மாதிரி. ஸோ 8 AM முன்னாடியும் 10 PM அப்புறமும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக. இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லலாம் காலையில் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வரும், கால் வரும் அப்படின்னு. கால் வந்தால் நீங்கள் எடுத்து பேசலாம். இந்த மாதிரி மழை பெய்யும் பொழுது லீவ் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். மற்றபடி வீடியோஸ் பார்க்குறதோ ரீல்ஸ் பார்க்குறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எந்த வீடியோஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து கால் வந்தால் பேசலாம், மெசேஜ் வந்தால் அதை நம்ம பார்க்கலாம். பட் 8 AMலேருந்து 10 PM வரைக்கும் இந்த மொபைல் யூசேஜை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணுங்கள். பேர் வந்து சொல்லலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 PM தான் அது எனக்கான டைம், அப்போ நான் கண்டிப்பாக படுக்கிறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குவேன், அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணணும். அதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது கூட ஒரு வீடியோவை சைடில் ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் செய்யலாம். பட் வந்து 10 PM அப்புறமும் ஒரு 10:30 ட்ரை பண்ணுங்கள். 10:30 அண்ட் 8 காலையில் 8 மணிக்கு முன்னாடி, ஈவினிங் வந்து ஒரு 10 ஆர் 10:30 அப்புறம் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்க்ரால் பண்ண மாட்டேன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டின்னரும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து சாப்பிட்ருங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக முன்னாடியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் பாருங்கள். அது கண்டிப்பாக வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி பெர் டேக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணலாம். அது உங்கள் கபோர்டாக இருக்கலாம், உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டேஷ்னரிஸ்லாம் வச்சுருக்கிற ஒரு பிளேஸாக இருக்கலாம், புக் ஷெல்ஃபாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிளேஸை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒரு ரொட்டீனில் வரும்போது நம்ம வீடே எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸை டீக்ளட்டர் பண்ணணும். அதை வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பொருட்கள், யூஸ் பண்ணாத பொருட்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு மினிமமான திங்ஸ் நம்ம வச்சுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷ்னரிஸாக இருந்தாலும் சரி, கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸாக இருந்தாலும் டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. தேவையே இல்லாத பொருட்களை வந்து சேர்த்து வைக்காதீங்க, அது தேவையில்லாத ப்ரெஷர் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து தேவையில்லாத பொருட்களை ஏதாவது ஒரு ஏரியா, கிச்சனோ ஹாலோ ரூமோ அதுலேருந்து தேவையில்லாத திங்ஸை வந்து கொஞ்சம் வந்து வெளியே எடுத்துருங்க. டெய்லி ஒரு பிளேஸ், இப்போ வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த ரூம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவை சின்னதாக ஒரு 10 மினிட்ஸ் க்ளீனிங்க்கு அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் உங்கள் வீடே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் இதை பண்ணிட்டு கூட இருக்கலாம். பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10 விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த விஷயம் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ இந்த ஃபோன் யூசேஜுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் அட்வைஸ் பண்ண முடியும். நம்மளே ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்கள டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதை கம்மி பண்ணிவிட்டு இந்த ரீடிங்கை வந்து 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ½ கூட கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஒர்க்கிங் உமன் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் போட்டு அதுபடி போயிட்டுருப்பாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நமக்கான வீட்டில் இருந்தாலும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய நேரம் வந்து எப்போவுமே நிறைய நேரம்லாம் இல்லை, முழிச்சிட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லாக நிறைய வந்து வீடியோஸு ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன். அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சஜஷனும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.